ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மொக்கை கேஜெட்டையும் நல்ல கேஜெட்டையும் தான் காமிக்க போகிறேன். இதுதான் அந்த மொக்கை கேஜெட்டு. முதலைக்கு வாய் வச்ச மாதிரி இருக்கா? இது ஏன் இப்படி ஆகுதுன்னு இப்போ காமிக்கிறேன் இருங்க. இதோட நீளமே இவ்வளோதான், அவ்வளோதான். இவ்வளோ தூரம் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஏன் இப்படி ஆச்சுன்றதையும் காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா? இது ஃபுல் பிளாஸ்டிக்ன்றனால அப்படியே கிராக்காகி உடஞ்சிருச்சு. அதை லைட்டாக அமுக்குனதுக்கு. அதுக்கப்புறம் இது எப்படி அப்படி அமுங்குதுன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது, அங்கிட்ட ஒரு பட்டன் மாதிரியும் இங்கிட்ட ஒரு ஓட்டையும் இருந்துச்சு. அந்த பட்டன் லைட்டாக அமுக்குனதுக்கே உடஞ்சிருச்சு. இருங்க காமிக்கிறேன் பாருங்கள், உடஞ்சிருச்சா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்னடா இதை வச்சு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு திரும்படியும் மாட்டிட்டு எடுத்து வச்சேன். என்னடா பண்ணுறதுனே தெரியல. எல்லோரும் வீடியோ பார்க்குறாங்களே, நம்மளும் இந்த மாதிரி செல்ஃபி ஸ்டிக் வாங்கி போடலாமான்னு தான் வாங்கி பார்த்தோம். இந்த செல்ஃபி ஸ்டிக்கில் இது மட்டும்தான், அதாவது இது மட்டும்தான் கம்பி. இந்த கம்பி மட்டும் தான் ராடு, மற்ற எல்லாமே பியூர் பிளாஸ்டிக்கு. அதனால் இதை அமுக்கி வச்சுட்டு தூக்கி எறிஞ்சு விட்டேன். புதுசாக இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். இதுதான். இது சும்மா எண்ணெயை கூட ஹைட்டாகவே இருக்கும். மொத்தம் 350 ரூபா. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணேன், இதில் எதுவுமே இல்லை. இதை ஓப்பன் பண்ணி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே எடுத்து தான் காமிக்கிறேன் பாருங்கள். இது அந்த மாதிரி தான். இதுவும் இந்த பெண்டாகி வளையும். அப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இதை வச்சுக்கலாம், இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். சுற்றவும் முடியும். அந்த மாதிரி சுற்றுவாங்கள்ல, அந்த மாதிரி சுற்ற முடியும். இப்படி வளைக்கவும் முடியும். நீங்கள் சுற்றி காமிக்கிறேன். இந்த மாதிரி சுற்றவும் முடியும். இந்த ஃபேன் வைக்கிறதுக்கு அந்த இது ஸ்டேபிளானதும். இதை எப்படி ஓப்பன் பண்ணுற முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓப்பன் பண்ணேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் மற்றது மாதிரிலாம் வைக்காமல் இதில் சைடு பிளாஸ்டிக் வச்சுருந்தாங்க. சைடாக தான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில், அதுவும் நம்மளுக்கு ஸ்டேபிளாக இருந்துச்சு. ஒரு வீடியோ எடுக்க இது கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் நினச்சேன். அப்புறம் இதோட ஹைட்டை பார்த்துருவோம் அப்படின்ட்டு கீழேருந்து எடுக்கலான்னு பார்த்தேன். அது மாதிரி எங்கள் அண்ணன் காமிச்சிட்றேன் ஒழுங்கா அப்படின்னோடனே நல்லா காமிச்சிட்டேன். இதை அமுக்குறதும் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அங்கனக்குள்ளே ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு கவு மாதிரி இருக்கும். அது வந்து அங்கனக்குள்ளே இருக்கிறத பிடிச்சி அப்படியே க்ரிப் ஆகிக்குது. இதை காமிக்கிறேன். தான் இதுதான் அப்படியே பிடிச்சிக்கிறது. தான் அப்படியே பிடிச்சிக்கிறது. ரொம்ப ஹார்டாகவும் இருக்குது, இழுக்கிறதுக்கு கீழே உழுவாது. இப்போ அதை விரித்து காமிச்சிடலான்னு இப்போ நிற்க வைக்கிறேன் இருங்க. ஆமாம், முக்கியமாக இந்த இதுதான், இந்த டிவைஸ் தான். இதை வச்சு நம்ம வீடியோ எடுக்கும்போது நம்மளுக்கு எதாவது உளறிச்சுன்னா இதை வச்சு இப்படி கட் பண்ணிக்கலாம், திருப்பி ஆனும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது இருக்குன்றதே எனக்கு இப்போ தான் தெரியும். அந்த இதெல்லாம் இருக்கும்போது இது எப்படி யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ பாருங்கள், ஹைட்டாக காமிக்கிறேன். ஃபுல்லாக ஒழிச்சிட்டு காமிக்கிறேன் இருங்க. இது இழுக்கிறதாண்டா கஷ்டமே. எடுத்தாச்சு. ஃபுல்லாக இந்த மாதிரி விரிச்சிக்கலாம். விரிச்சு இப்போ நிப்பாட்டிட்டு பாருங்கள், ஹைட்டை மட்டும் எவ்வளோ ஹைட்டாக போகுது பார்த்தீங்களா? இருங்க நின்று காமிக்கிறேன். சரியான ஹைட்டாக இருக்கா? இது இன்னுமே ஹைட்டாக இருக்கும். இருங்க காமிக்கிறேன். சரியான ஹைட்டாக. இதை நம்ம நிற்க வச்சு எடுத்துக்கலாம். நம்ம என்ன நிற்கிறதுக்கு மேலே ஹைட்டாக இருக்குது. நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நல்ல ப்ராடக்ட்டு. வேணும்னா லிங்க் கொடுத்துட்றேன் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயே. யாராவது கேளுங்க, லிங்க் வேணும்னா நான் தந்துடுறேன். என்னோட ஹைட்டாகவே இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, அது வேறு எதுவும் இல்லை. இன்ஃபினிக்ஸ்னால் கொஞ்சம் மெல்லிஸான ஃபோனு. அது அங்கே வச்சோம்னா நின்றுக்கிறோம். ஆனால் சாம்சங் இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டான ஃபோன்லாம் நினச்சின்னா அதாவது அந்த செல்ஃபி ஸ்டிக்கில் கீழே விழுந்துடும். இதோட அந்த வீடியோ முடிஞ்சு. பை ஃப்ரெண்ட்ஸ்.